போன பாதத்துல கடவுள் துகள்கள் ஆராய்ச்சியை பத்தி பாதி தொகுப்பை பார்த்தோம். இந்த தொகுப்புல கடவுள் துகள் ஆராய்ச்சி செய்தவர்களை பற்றியும் அவர்களுடைய எதிரிகளை எப்படி கொலை செய்தார்கள் என்பதை பற்றிய கதாபாத்திரங்களை இப்போது சிறிது கதைகள் சொல்கிறோம். இவர்கள் தங்களுடைய எதிரிகளுக்கு மற்றும் சில நபர்களுக்கு இருதய அடைப்பு வரக்கூடிய மருந்தினை உணவில் கலந்து கொடுப்பார்கள். உணவை உண்டவுடன் உடனே அவர்களுக்கு உடல் பாதிப்போ ஏதோ நடைபெறாது. அந்த உணவில் உள்ள மருந்தானது உடல் புல்லில் உள்ள உள்ளுறுப்புகளிலோ அல்லது பல்கிலோ ஒட்டிக்கொள்ளும். அது ஒட்டிக்கொண்ட பின்பு அடுத்த நாள் அவர்கள் பற்களை துவக்கும் போது அவர்கள் பால்களில் உள்ள அந்த பசை போல் ஒட்டியுள்ளவை உள்ளுறுப்புகளில் ஒட்டியுள்ள அந்த மருந்தானது அந்த பேஸ்டில் உள்ள சோடியம் சல்பைட்டினால் மீண்டும் திரவ நிலைக்கு வினை செய்யப்படும். அந்த திரவ நிலையில் மீண்டும் அந்த பசையானது செயல்படும்போது அப்போதுதான் அவர்கள் உடல்நிலையை பாதிப்பு உண்டாக்கும் வினையினை செயல்பட தொடங்கும். இது ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிது காலமாக செயல்படலாம் அல்லது ஓரிரு வாரங்களில் அவர்களது உடல் உபாதையை ஏற்பட்டு இறப்பதற்கான சூழ்நிலை உருவாகி தரலாம். சில மருந்துகள் உணவு கொண்டவுடன் அந்தந்த நாளை இரவில் அவர்களுக்கு இருதய அடைப்பு ஏற்பட்டு இறக்க நேரிடவும் வாய்ப்புகள் உள்ளது. இதெல்லாம் ஒரு செவிவழி செய்திதான் வந்து நம்மிடம் தள்ளி சொல்லியுள்ளது. மூன்றாம் பிறை மெல்ல மெல்ல வருவதை மின்மினிகள் தடுக்க முடியாது. பூப்பந்தை தண்ணீரில் பொத்தி தன் வைத்தாலும் பந்து வரும் மேலேதான் என்கிற ரஜினி அவர் பாடல் போல உண்மை ஒரு நாள் வெளியே வந்தது இப்படியாக. இந்த காட் பிராக்டிகல் ரிசர்ச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் போகும்போது அவர்களை எதிரிகள் கண்டுகொள்கிறார்கள். அவர்களுக்கு திட்டமிட்டு உணவில் அதே போதை போன்று வசிய மருந்து கொடுக்கப்படுகிறது. இது அவர்களுக்கு மட்டுமில்லாமல் போலீஸ்காரர்கள் குடும்பத்திற்கும் சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. திட்டமிட்டு இது அறியாத அதிகாரிகள் அதை உண்டு. பிறகு வீட்டில் பல அமானுஷ்ய விஷயத்தினால் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. அது அலுவலகத்தில் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. உதாரணமாக அந்த குழப்பங்கள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு மாம்பழத்தை பற்றி நாம் யோசிக்கிறோம் என்றால் அன்று வீட்டில் சொந்தக்காரர்கள் மாம்பழம் கொண்டு வருவார்கள். அன்று வீட்டில் உள்ளவர்கள் எதர்ச்சியாக மாம்பழம் ஆகி கொண்டு வருவார்கள். அன்று வெளியே வெளிநபர்கள் போனில் உரையாடலில் மாம்பழம் சம்பந்தப்பட்டு பேசுவார்கள். அனைவரும் மாம்பழத்தை பற்றி பேசுவார்கள். இதனால் அந்த நபர் மிகவும் குழப்பத்தில் உள்ளார். என்ன என்று முழுவதும் மாம்பழமும் சம்பந்தப்பட்ட என் வாழ்க்கை நகர்கிறது என்று. இது உங்களுக்கு உதாரணமாக தான் சொன்னேன். ஆனால் உண்மையில் இது தவறான ஒரு விஷயமாக நடக்கும். உண்மையில் என்ன நடக்கும் என்றால், உன் மனைவி தவறான என்றோ அல்லது உன் பிள்ளைகள் இறந்து விடுவார்கள் என்று, உனக்கு பிடித்த மாணவர்கள் இறந்து விடுவார்கள் என்று. உதாரணமாக உங்களுக்கு சொந்தமானவரின் பெயர் ஒரு எக்ஸ் என்று வைத்து